Dear aspirants, good afternoon to all. I am very happy to go to today's topic, the history of Tamil society. So, history of Tamil society, it is such a most important topic in the competitive examination, and much more questions are every year asking from this area, the Tamil society. This topic is one of the internal topic of South India. So, this topic is specially focused of the welfare of people, not mention about the rulers and their achievements. So, in the தமிழ் சமுதாயம் அப்படின்ற இந்த தலைப்பு வந்து பாத்தீங்க சொன்னா நம்மளுடைய பாடத்திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 8வது அலகுல வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு வந்து பாத்தீங்க சொன்னா அதிகமான கேள்விகள் வந்து பாத்தீங்க சொன்னா போத் உங்களுடைய ப்ரீலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல இந்த டாபிக்ல இருந்து வந்து நிறைய क्वेश्चंस வரும். ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பத்தி ஒரு ஜென்ரலான ஒரு அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த தமிழ் சொசைட்டி அப்படின்னு பாத்தீங்க சொன்னா இன்னைக்கு இருக்கு நவடேஸ்ல வந்து பாத்தீங்க சொன்னா நிறைய நம்ம சொசைட்டிஸ்ல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் வந்து பார்க்கலாம், டிவிஷன்ஸ் பார்க்கலாம். பட் டியூரிங் தி தமிழ் சொசைட்டி வந்து பாத்தீங்க சொன்னா எவ்வளவு பிரான்ச்சஸ் இருந்தது அப்படின்றது ஏஷியன் பீரியட்ல இருந்து அப் டு 1300, அதாவது லேட்டர் பாண்டியாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொசைட்டி வந்து நம்ம இந்த கிளாஸஸ்ல வந்து லேர்ன் பண்ண போறோம். இப்போ இந்த தமிழ் சொசைட்டி வந்து எப்படி வந்து அச்சீவ் பண்ணுச்சு இந்த டியூரிங் ஏன்ஷியன் டைம்ல இருந்து மிடிவல் ஏஜ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொசைட்டில என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வந்தது, அதே மாதிரி வந்து தமிழன்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எது சார்ந்திருந்தது, ஸோ அவனுடைய கல்ச்சர் என்ன, ஸோ அவனுடைய மெயினான ஆக்குபேஷன்ஸ் என்ன, அவனுடைய அம்யூஸ்மெண்ட் என்ன, ஸோ அவனுடைய என்டையர் லைஃப் ஸ்டைலை பத்தி பார்க்கறதா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தமிழ் சொசைட்டி. ஸோ இட் இஸ் எ ரியலி வெரி பிக்கஸ்ட் பார்ட். சரியா, இது வந்து தமிழ் சொசைட்டி அப்படின்றது வந்து ஷார்ட்டா வந்து பாத்தீங்க சொன்னா நம்ம இந்த புக்கு படிச்சிடலாம், இங்க இருக்கும் அங்கே இருக்கும் அப்படின்னு பத்தி சொல்ல முடியாது. இந்த டாபிக் வந்து பாத்தீங்க சொன்னா இட் இஸ் ஸ்ப்ரெட்டட் ஆல் தி ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்க சொன்னா ஸ்கூல் புக்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், 6th 7th அண்ட் 9th 11th புக்ஸ்லயும் இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அண்ட் தென் நிறைய ரெஃபர்ட் ஆத்தர் வந்து பாத்தீங்க சொன்னா அவங்களும் வந்து பாத்தீங்க சொன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம வந்து கிளாஸஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா இது இன்ட்ரோல வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தமிழ் சொசைட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா மக்கள், தமிழக பகுதியில் வாழ்ந்த மக்கள். அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நில எல்லை தமிழ்நாடுனா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ சங்க காலத்துக்கு முற்பட்ட காலத்துல வந்து தமிழர்களுடைய எல்லை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா தென் தமிழகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா தமிழ் சொசைட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. அப்ப தமிழ் சொசைட்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்து உருவாயிருக்கு அப்படின்றது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது மூலமா வந்ததுதான் பாத்தீங்கன்னா தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய பிற மாநில பிரிவுகள் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப இந்த தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லும் போது வாஸ்ட் சதர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியால இருந்த ஒரு ரிச் பீப்புளை பத்தி வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய அவர் ஓன் ஹிஸ்டரி வந்து நம்ம இந்த கிளாஸஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாஸ் அப்படின்னு வந்து பாக்குறாங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இது சாதாரணமா வந்து இந்த தமிழர்கள் சமுதாயம் அப்படின்றது பாத்தீங்கன்னு சொன்னா மக்களுடைய எழுச்சி மட்டும் இங்க சொல்ல வரல. சோ மக்கள் ஆரம்ப நிலையில வந்து எந்த நிலையில காணப்பட்டார்கள், அவர்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்த விஷயங்கள்ல எப்பொழுதெல்லாம் மாற்றங்கள் வந்தது, இது எல்லாமே இந்த தமிழ் சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லெசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இது 2 விஷயத்துல நான் சொல்றேன். இந்த ஏரியா வந்து கவர் பண்றது பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 டாபிக்ஸ் வந்து இந்த ஏரியா வந்து கவர் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏன்ஷியன் பீரியட்ல இருந்து வருது. அதுக்கப்புறம் ஏன்ஷியன் பீரியட்ல இருக்கக்கூடிய சம் பிரான்ச்சஸ் பத்தி சொல்லுது. தென் அதுக்கப்புறம் சங்கம் ஏஜ் பத்தி சொல்லுது. சங்கம் ஏஜுக்கு அப்புறம் களப்பிரர்கள் காலத்தை பத்தி சொல்லுது. களப்பிரர்கள் காலத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பல்லவர்கள் காலத்தை பத்தி சொல்லுது. பல்லவர்கள் காலத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிந்தைய பாண்டியர் சொல்ற லேட்டர் பாண்டியாஸ் பத்தி சொல்லுது. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பல நிலைகள்ல வந்து மக்கள் ஒவ்வொரு அரசர்களுடைய ஆட்சியின் கீழ் வந்து மக்கள் நிலையில் ஏற்பட்ட மேம்பாடுகள், முன்னேற்றம், த டெவலப்மெண்ட் ஆஃப் தி பீப்புள் என்ற ஸ்டேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ஸ்பெஷலா ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆரிஜின். பொதுவா வந்து பாத்தீங்க சொன்னா தமிழன்ஸ் உடைய ஆரிஜின் பத்தி பாத்தீங்க சொன்னா வேரியஸ் வியூஸ் வந்து பாத்தீங்க சொன்னா அமாங் தி ஹிஸ்டாரியன்ஸ் கிட்டே இருக்கு. நிறைய மாதிரி ரெஃபர்ட் ஆத்தர் ஸ்கூல் புக்ஸ்லயே வந்து பாத்தீங்க சொன்னா வேறுபட்ட விஷயங்கள் வந்து காணப்படுது. ஆனா ஜென்ரலா வந்து பாத்தீங்க சொன்னா இதனுடைய ஆரிஜின்ஸ் தமிழன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க சொன்னா அவங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா நம் தமிழகத்தினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய
இலங்கைக்கும் கீழே இருக்கக்கூடிய இந்த லெமூரியா அப்படின்ற அந்த கண்டத்துல இருந்தா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தமிழ் இனம் வந்து உருவாகி இருக்கு. அப்போ லெமூர் அப்படின்ற குரங்குகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குமரி கண்டம் என்ற அந்த கண்டத்துல வந்து மிக அதிகமான குரங்கினங்கள் வாழ்ந்திருக்கு. அந்த குரங்கினத்தை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் வந்து லெமூர் என்று குறிப்பிடாரு. அப்போ வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழர்களுடைய ஆதி பிறப்பிடமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லெமூரியா கண்டம் அப்படின்றதுதான் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதிக முறை அந்த தேர்வுகள் இடம்பெற்ற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா தமிழர்களின் பூர்வீகமாக கருதப்படுவது எங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரி கண்டம் என்று அழைக்கப்படுகின்ற லெமூரியா கண்டம் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய ஆதி பிறப்பிடமா தமிழர்களுடைய ஆதி பிறப்பிடமா இருந்திருக்கு. சரி, அடுத்ததா நெக்ஸ்ட் வந்து we go to learn about என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா திராவிடா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சவுத் இந்தியாஸ்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா பெனின்சுலர் இந்தியான்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிடா அப்படின்ற டேர்ம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி வந்தது அப்படின்றது பாத்தீங்கன்னு சொன்னா இட் இஸ் எ சான்ஸ்கிரிட் வேர்ட். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு சமஸ்கிருத மொழி சொல்லு. இந்த சமஸ்கிருத மொழி சொல்லு இந்த திராவிடா என்ற அந்த மொழி சொல்லு இருந்துதான் வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த திராவிடர்கள். அப்ப திராவிடர்கள்லாம் யாரு? தமிழர்கள் மட்டும்தான் திராவிடர்களா? இப்போ மற்ற யாரும் திராவிடர்கள் இல்லையா அப்படின்றலாம் ஒரு சில வியூகள்லாம் இருக்குது. அப்போ தென்னிந்தியாவில் இந்த நிலப்பரப்பை தென்னிந்தியா என்ற இந்த பெரிய நிலப்பரப்பை ஆண்டவர்கள் எல்லாமே வந்து திராவிடர்கள் தான் பொதுவா வந்து சொல்லப்படுகிறார்கள். இது திராவிடர்கள் என்று சொல்லப்படுவது யாரால் அப்படின்னு சொன்னா வட இந்தியாவில இருந்த ஆட்சியாளர்களாகவும் வட இந்தியாவில் நிலவிய ஆரிய கலாச்சாரத்தின் மூலமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தென்னிந்திய பகுதியில் இருந்தவர்கள் திராவிடர்கள். அப்போ பொதுவாக வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆரியன்ஸ் அண்ட் திராவிடன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா there is no very big difference. இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கலாச்சார விஷயத்துல பெரிய மாறுபாடுகள் காணப்பட்டாலும் மிக இயல்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஆரியர்களுக்கும் இந்த திராவிடருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல நிறத்துல சொல்லலாம். ஆரியர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப திராவிடர்கள் யாருன்னு சொன்னா பொதுவாக கருத்த மேனி உடையவர்கள் தான் வந்து திராவிடர்கள் சொல்லப்படுகிறார்கள். அப்போ ஆரியர்களுடைய நாகரிகத்தை காட்டிலும் முன்பு தோன்றிய ஒரு நாகரிகம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம திராவிடர்களுடைய நாகரிகம். அதுதான் சிந்து சமவெளி நாகரிகம். அப்போ சிந்து நதிக்கரையின் ஓரமாக தோன்றிய ஒரு நாகரிகம் தான் என்னன்னு சொன்னா நம்ம சிந்து சமவெளி. அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க அவங்க திராவிடர்களே என்ற தன்னுடைய ஆய்வுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹிராஸ் பாதிரியார் வந்து உறுதி செஞ்சிருக்காரு. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சங்க காலத்துல இருந்த பெயர்களால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் தமிழனுடைய பெயர்கள் வந்து அங்கே காணப்படுகின்றது. புகார் என்ற நகரம் அங்கே இருக்குது, கொர்க்கை என்ற நகரம் அங்கே இருக்கு, தொண்டி என்ற நகரம் அங்கே இருக்கிறது. சரியா? இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காவேரி என்பது காவேரி வாலா என்ற ஒரு ஆறு வந்து அங்கே ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி பெருந்தல் பொருந்தனை என்ற ஆறுகளும் வந்து சங்க தமிழகத்தில் ஓடிய ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றளவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் வந்து பாய்ந்து கொண்டு இருக்குது. அப்போ இதனுடைய அடிப்படையில் வந்து பார்க்கும்போது திராவிடர்களுடைய கலாச்சாரம் என்பது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இதனுடைய வயது குறைந்தபட்சம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தமிழர்களும் தமிழர்கள் என்ற சொல்லும் திராவிடர்கள் என்ற சொல்லும் நடைமுறையில இருந்திருக்கின்ற சான்றுகள் உறுதி செய்யுது. சரி, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா இந்த டிவிஷன்ஸ் ஆஃப் த லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழ் நிலங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் செய்கின்ற அந்த 5 திணைகளை கொண்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிலங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டது. ஸோ அவர்கள் வாழ்கின்ற அந்த இடங்களை கொண்டு 5 திணைகளாக வந்து பாத்தீங்கன்னா தமிழக நிலங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டது. இதோ நீங்க சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மூவேந்தர்கள் சேர சோழ மன்னர்கள் ஆட்சி செய்த நிலப்பகுதியை வைத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழகம் வந்து பிரிக்கப்பட்டிருக்குது. அப்போ சேரர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கரூர் வஞ்சியை வந்து அவர்கள் தலைநகரமாகவும், உறையூர் தஞ்சாவூரை சோழர்கள் தலைநகரமாகவும், மதுரை வந்து பாண்டியர்கள் தலைநகரமாகவும், பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரத்தை தொண்டை மண்டலம் சொல்ற காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிந்தைய நிலையில வந்து நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு கிமு கிறிஸ்து பிறப்புக்கு 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 4ஆம் நூற்றாண்டுல நம்ம இதை பார்ப்போம். ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 5 திணைகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 திணைகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த திணைகள்ல மக்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறை, அவர்கள் மேற்கொண்ட அன்றாட வாழ்க்கை முறை, அதே மாதிரி அவர்கள் செய்த தொழில், அவர்கள் வணங்கிய கடவுள், இதுல இருந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக ஒரு கேள்வி வந்து எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லயும் நமக்கு ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கிற ஒரு பார்ட்டா இருக்கு. அப்போ இந்த 5 திணைகள் பத்தி வந்து நம்ம இன்டெப்தா நம்ம பார்க்க போறோம். அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் என்னன்னு சொன்னா சேயோன் எனும் கடவுளை வழிபட்ட மக்கள் யார்? குறிஞ்சியா, முல்லையா, மருதமா, நெய்தலா, பாலையா, எந்த நில மக்கள் வழிபட்டார்கள் அப்படின்ற கேள்வி
மிக அதிகமான முறையில் வந்திருக்கு. அப்ப சேயோன் என்று அழைக்கப்படும் கடவுள் யார்? முருகன். சேயோனை வழங்கிய மக்கள் யாரு? முதல்ல இருக்க குறிஞ்சி. அப்போ குறிஞ்சி அதே மாதிரி ஒரு நிலம், அவர்களுடைய நிலப்பரப்புகளுக்கு ஒரு கேள்வி நிச்சயமா கேட்கறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடமும், அப்போ வயலும் வயல் சார்ந்த இடமும், அதே மாதிரி கடல் பாலையும் பாலை வறண்ட மண்ணும் சார்ந்த இடமும் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் ஜென்ரலா எவரி இயர் கேட்கறாங்க. அதிகமான கேள்விகள் பாத்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சோ மருதம். அதே மாதிரி இன்டெப்தா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஐந்திணை மக்கள்கள் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த மக்கள் செல்வ நிலையில செல்வந்தர்களாகவும் வேளாண்மை சார்ந்த தொழிலை அபிவிருத்தி கொண்டும் காணப்பட்டார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மருத நில மக்கள். இந்த கேள்விகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டாபிக்ஸ்ல இருந்தா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மக்கள், மக்கள் சார்ந்த தொழில்கள். இப்ப பொதுவா உப்பு வித்தவங்க எல்லாம் உமணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். மட்பாண்டங்களை செய்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குழவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பாடலை பாடுபவர்கள் பாணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இப்போ பாடலை பாடுறவங்களா பாணர்கள். அப்ப நடனம் ஆடியவர்கள் தான் விரலியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்போ ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலின் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பிரிவுகள் காணப்பட்டிருக்கு. ஆனா சங்க காலத்திலயும் இந்த சங்க காலத்துல சரி, சதிமுறை என்பது பாத்தீங்கன்னு சொன்னா உயர்குடி மக்களிடம் மட்டும்தான் அது காணப்பட்டிருக்கு. அதே ஜாதி முறைகள் பாத்தீங்கன்னு சொன்னா சங்க காலத்துல நிச்சயமா எங்கேயும் இல்லை அப்படின்ற சான்றுகள் சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த சங்க காலத்தை பத்தியும் தமிழர்களுடைய நாகரிகத்தை பத்தியும் கலாச்சாரத்தை பத்தியும் நிறைய வரலாற்று சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த வரலாற்று சான்றுகளை வச்சு நம்ம அலசி ஆராயும் போது இந்த தமிழ் மக்களினுடைய சமுதாய நிலையும், தமிழ் மக்களுடைய பொருளாதார நிலையும், தமிழ் மக்களுடைய பண்பாட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமா பயன்படக்கூடிய சான்றுகளா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வரலாற்று சான்றுகளுக்கு. அப்போ இந்த வரலாற்று சான்றுகள் தான் என்ன? ஜெனரலா ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா 3 sources ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்காலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்காலஜிக்கல் சோர்சஸ்ல மானுமெண்ட்ஸ், நினைவு சின்னங்கள். செகண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல முக்கியமா சொல்லப்படுவது இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டுக்கள். அப்ப மூணாவதா பாத்தீங்கன்னு சொன்னா இலக்கியங்கள், லிட்ரேச்சர்ஸ், லிட்டரரி சோர்சஸ். அண்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னு சொன்னா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா காயின்ஸ். இப்போ இந்த இன் பர்டிகுலரா இருக்கக்கூடிய இந்த 4 ஃபேக்டர்ஸ் தான் பாத்தீங்கன்னு சொன்னா ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸா நமக்கு ஹிஸ்டரி எழுதுறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆஸ் பேஸ்ட் ஆன் த எவிடன்ஸ், வரலாற்றின் அடிப்படையில முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்திய உலக வரலாற்றை எழுத ஆரம்பிச்சவர் ஹெரோடாட்டஸ். ஸோ அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வரலாற்றினுடைய தந்தை என்று சொல்லப்படுகிறார். அப்போ தமிழர்களுடைய முழுக்க தமிழர்களுடைய பண்பாட்டு நாகரிக வளர்ச்சியும் அவர்களுடைய சமுதாய நிலையை பறைசாற்றுவதற்காக முதலில் நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இலக்கியங்கள். சங்க காலத்துடைய இலக்கியங்கள், களப்பிரர் காலத்துடைய இலக்கியங்கள், களப்பிரர்கள் காலத்துக்கு பிந்தைய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த இலக்கியங்கள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னு சொன்னா சங்ககால மக்களினுடைய சிறப்புகளை பறைசாற்றிருக்கு. அது மட்டும் கிடையாது, சங்ககால மக்களினுடைய சமுதாய வாழ்க்கை பறைசாற்றுவதில் நிறைய சங்ககால துறைமுகங்களும் இருக்கு. அப்ப சங்ககால துறைமுகங்கள் அப்படின்னு சொன்னா புகார் என்று அழைக்கப்படுகின்ற காவேரி பூம்பட்டினம், அதே மாதிரி சேரர்களுடைய முசிறி, தொண்டி, அதே மாதிரி பாண்டியர்களுடைய கொற்கை. அப்ப இந்த துறைமுகங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, தென் தமிழகம் முழுக்க, தென்னிந்தியா முழுக்க, தமிழகம் முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்காலஜிக்கல் எக்ஸவேஷன், தொல்லியல் அகழாய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. கிட்டத்தட்ட 34 இடங்கள்ல தமிழ்நாட்டுல இந்த அகழ்வாய்வுகள் நடத்தப்பட்டு அறிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிக்கைகள் மூலமா பாத்தீங்கன்னு சொன்னா பண்டைய தமிழ் மக்கள் பயன்படுத்திய பொருட்கள், பண்டைய தமிழ் மக்களுடைய தொழில், பண்டைய தமிழ் மக்களுடைய பொழுதுபோக்கு, பண்டைய தமிழ் மக்களுடைய வேளாண்மை சார்ந்த நெற்பயிர்கள், இது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா காட்சிப்படுத்தப்பட்டு அருங்காட்சியங்கள்ல வச்சிருக்காங்க. ஸோ வி ஆர் கோ டு ஸ்பெஷல் ஃபோக்கஸ். அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்க போற விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிளாஸஸ்ல இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த டாபிக்ஸ்ல இருந்து வருது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோல உங்களுக்கு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம கண்டென்ட் என்ரிச்க்கு நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமா இந்த சங்க காலம் நிலவிய ஆண்டு என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் எவ்ரி இயர் கேட்கிறாங்க. ஸோ 300 கிறிஸ்துக்கு முன்பு, அதாவது பிஃபோர் காமன் ஈரா 300ல இருந்து நெக்ஸ்ட் காமன் ஈரா 300 இருக்கும். அப்போ 300 to 300 இந்த சங்க காலம் அப்படின்னு சொன்னாலே 300 to 300. ஸோ BCE
அண்ட் சி. இன் பிட்வீன் த இயர் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சங்க காலம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்த நிலையில வந்து இந்த களப்பிரர்கள் காலம் வந்து பொதுவா வரலாறுல வந்து இருண்ட காலம். அப்ப இருண்ட காலம் என்று அழைக்கப்படுவது யாருடைய காலம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதே மாதிரி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் யார்? பாண்டியர்கள். அதே மாதிரி இந்த நாலங்காடி அல்லங்காடிக்கு சிறப்பு பெற்ற ஒரு நகரமாக விளங்கியது எது? தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது எது? மதுரை. இப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏழிசை வல்லோன் என்று அழைக்கப்படுபவன் யாரு? இப்ப ஏழிசை வல்லோன் அழைக்கப்படுபவன் கரிகால சோழன். அதே மாதிரி சேரர்களை பற்றி சொல்லுகின்ற ஒரு நூல் எது? சேரர்களை பற்றி சொல்ற நூல் வந்து எதுங்க? 10. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நூல்களும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு சேர சோழ பாண்டியர்களுடைய சிறப்புகளையும் அந்த கால மக்களுடைய வாழ்க்கை நிலையும் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு நூல்களையும் பத்தி நம்ம இன்டெப்தா வந்து நெக்ஸ்ட் வர டாபிக்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்த பாக்குற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எவிடன்சஸ். இந்த சங்ககால மக்களினுடைய சமுதாய வாழ்க்கையை பற்றிய வரலாற்று சான்றுகளை வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த ஐந்திணைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐந்திணைகள்ல இருந்து ஒரு கேள்வி உங்களுக்கு நிச்சயமா வரும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அந்த ஐந்திணைகளை பத்தி தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பொதுவாக இந்த திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இப்போ பொதுவா சிம்பிள் கொஸ்டின்ஸா கேட்பாங்கன்னா சங்க காலத்தில் எத்தனை திணைகள் காணப்பட்டன? சோ 5 திணைகளாக அது காணப்பட்டது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சங்க காலத்துல இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இடையர்கள், ஆயர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் எந்த திணையில் வாழ்ந்த மக்கள் இப்போ அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த முல்லை என்ற இந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இடையர்கள் என்ற ஆயர்கள் வாழ்ந்த ஒரு பகுதியா இருக்கு. ஸோ இதுவும் வந்து அடிக்கடி எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்டுருக்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொற்றவை அப்படின்ற கடவுளை வழிபட்ட சங்ககால மக்கள் யாரு என்ற கேள்வியும் கேட்கிறாங்க. இந்த கொற்றவை என்ற கடவுளை வழிபட்ட மக்கள் யார் அப்படின்னு சொன்னா பாலை நில மக்கள் தான் வந்து பாத்தீங்க சொன்னா சங்க காலத்துல வந்து பாத்தீங்க சொன்னா கொற்றவை என்ற கடவுளை வழிபட்டவர்கள். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க சொன்னா இந்த நிலத்துல இருந்து ஒரு கேள்வி நிச்சயமாக வந்து உங்களுடைய தேர்வுகள்ல வந்து கேட்கிறாங்க. மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி. சரிங்களா? மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கேள்வி மிக அதிகமான முறையில் வந்து கேட்கப்பட்டிருக்கு. சரியா? கடலும் கடல் சார்ந்த இடமும் வந்து இருக்கிற இடம் வந்து நெய்தல் என்று அழைக்கப்படுது. இப்போ நம்ம இது 1 by 1 வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க சொன்னா ஹைலி ரிப்பீட்டட் ஃப்ரீக்வென்ட் ஆஸ்க்டு கொஸ்டின் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ ஜெனரலா வந்து பாத்தீங்க சொன்னா ஒரு 1 2 3 4 5 காலம்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு 5 rows வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 5 into 5 25 questions are inbuilt in this table. So you listen it very carefully. கண்டிப்பா நம்ம 1 மார்க் வருது அப்படின்னு பாத்தீங்க சொன்னா இந்த டேபிள்ல இருந்து நிச்சயமா நமக்கு ஒரு மார்க் வந்து நமக்கு எக்ஸாமினேஷன்ஸ்ல இருக்கு. சோ அதெல்லாம் என்னன்றது அப்படி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிஞ்சில இருந்து கேட்கிற கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த மக்கள்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? குறவர்கள், வேட்டவர்கள். குறவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா குறவன் குரத்தி என்று அழைக்கப்படுகின்ற குறவர்கள் வந்து பாத்தீங்க சொன்னா இந்த பகுதியில வாழ்ந்தாங்க. அதே மாதிரி இந்த குறிஞ்சி திணையில் வாழ்ந்த மக்களுடைய நிலம் எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னா அவர்கள் மலை சார்ந்த இடத்தில் வாழ்ந்தார்கள். அதே மாதிரி குறிஞ்சி நில மக்களுடைய முக்கியமான தொழில் எது இருந்ததுன்னு பாத்தீங்க சொன்னா வேட்டையாடுதல். குறவர்கள் முக்கியமா என்ன பண்ணுவாங்க? வேட்டையாட போவாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிஞ்சி நில மக்கள் வணங்கிய முக்கிய கடவுள் சேயோன், முருகன் என்று அழைக்கப்படுகின்ற சேயோட தான் வந்து பாத்தீங்க சொன்னா இவர்கள் வணங்கி இருக்கிறாங்க. சோ அடுத்ததா வந்து பாத்தீங்க சொன்னா இரண்டாவதாக நம்ம பார்க்க போறது வந்து முல்லை. இந்த செகண்ட் வந்து பாத்தீங்க சொன்னா இந்த முல்லை. இப்போ இந்த முல்லை நில மக்கள் வந்து பாத்தீங்க சொன்னா இடையர்கள், ஆயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதே மாதிரி இவர்களுடைய நிலம் வந்து பாத்தீங்க சொன்னா காடும் காடு சார்ந்த இடம், ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் ஏரியாஸ். சரிங்களா? இந்த காடும் காடு சார்ந்த இடம் தான் வந்து பாத்தீங்க சொன்னா முல்லை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததா வந்து பாத்தீங்க சொன்னா முல்லை நில மக்களினுடைய முக்கிய தொழிலாக எது இருந்தது? இந்த கால்நடைகளை மேய்த்தல். சரிங்களா? ஆணிரை அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள. இந்த கால்நடை மேய்த்தல் கேட்டர் ரியரிங் தான் வந்து பாத்தீங்க சொன்னா இதர் மெயின் ஆக்குபேஷனா இருந்தது. முல்லை நில மக்களுடைய முக்கிய தொழிலா இருந்தது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயோன். சோ மாயோன் தான் வந்து பாத்தீங்க சொன்னா ஒரு முறை திருமால் மாயோன் என்று அழைக்கப்படும் கடவுள் யாரு, கருதப்படும் கடவுள் யாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸும் குரூப் 2ல நமக்கு கேட்டிருந்தாங்க ஒரு 4 years பேக்.
திருமால். அப்போ இந்த மாயோன் அப்படின்றது எந்த நில மக்களால் வணங்கப்பட்ட கடவுள்? ஸோ வெரி 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 ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சேயோன் மாயோன்ல ஒரு கொஸ்டின்ஸ் நிச்சயமா உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க நினைச்சீங்க. அண்ட் தென் தேர்ட் லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மருதம். இந்த மருதம் வந்து பாத்தீங்கன்னா மருதத்துல இருந்து கேட்கிற ஒரு கொஸ்டின்ஸ் என்னன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய 5 திணைகள்லயே எந்த திணையில இருந்த மக்கள் செல்வ செழிப்புடன் இருந்தார்கள்? இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். மருத நிலையத்துல இருக்கக்கூடிய மக்கள் தான் செல்வ செழிப்பாக இருந்தார்கள். அவர்கள் யாருன்னு சொன்னா விவசாயம் செய்த விவசாயிகள், உழவர்கள். அவங்க யாருன்னு சொன்னா உழவர்கள். இது வயலும் வயல் சார்ந்த இடமும் இருந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் லேண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுதான் மருதம் என்று அழைக்கப்பட்டது. அப்ப இந்த இவர்களுடைய முக்கியமான தொழில் என்னன்னு சொன்ன பாத்தீங்கன்னு சொன்னா விவசாயம் தான் இவர்களுடைய முக்கிய தொழிலாக இருந்தது. மருத நில மக்கள் வணங்கிய கடவுள் யாருன்னு சொன்னா இந்திரன். பொதுவா இந்திரன் அப்படின்னு சொன்னா வேத காலத்துல போர்க்கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேத காலத்துல போர்க்கடவுள் என்று சொல்வார்கள். இங்க வந்து பாத்தீங்க சொன்னா இவங்க வேளாண் கடவுளா வந்து வேளாண் நில மக்கள் வழங்கிய கடவுளா வந்து பாத்தீங்க சொன்னா இந்த இந்திரன் இருந்திருக்கிறார். அடுத்ததாக 4வது வந்து பாத்தீங்க சொன்னா இந்த நெய்தல் நிலம், இந்த நெய்தல் நிலத்தை வந்து சொல்லுவாங்க. நெய்தல் வந்து பாத்தீங்க சொன்னா அதிகமாக இருந்தவர்கள் யாருன்னு சொன்னா மீனவர்கள். நெய்தல் நிலத்தின் நிலத்தை வந்து எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க சொன்னா கடலும் கடல் சார்ந்த இடம் தான் வந்து பாத்தீங்க சொன்னா நெய்தல் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி கடல்ல வந்து பாத்தீங்க சொன்னா அவங்களோட முக்கியமான தொழில் என்னவா இருக்கும்னு சொன்னா மீன் பிடிக்கிறதோ, பிறகு வந்து பாத்தீங்க சொன்னா உப்பை வந்து சேகரிப்பதோ, இதுதான் எங்களுடைய முக்கியமான தொழிலா இருந்திருக்கு. யாருடையது? நெய்தல் நில மக்களுடைய முக்கியமான தொழிலா இருக்கு, மீனவர்களுடைய முக்கியமான தொழிலா இருக்கு. அதே மாதிரி வருணன். வருணன் என்ன பகவான்? வருணன் அப்படின்னு சொன்னா நீர்க்கடவுள். சரிங்களா? வருணன் அப்படின்றவரு நீர்க்கடவுள். சரியா? சோ இதுவும் நீங்க வருணனை வழிபட்டவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நெய்தல் இன மக்கள். 5வது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த பாலாய். இந்த பாலை அப்படின்றது வந்து பாத்தீங்க சொன்னா மிக கடைசியாக கடை நிலையில இருக்கக்கூடிய ஒரு திணை. இந்த திணை வந்து பாத்தீங்க சொன்னா வறண்ட நிலம் இருக்கக்கூடிய, சரியா, வறண்ட மண் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் வந்து பாத்தீங்க சொன்னா பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. பாலைவனம் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா இவர்கள் எல்லாமே மறவர்கள் மற்றும் கல்லர்கள். மறவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள், கல்லர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். முக்கியமா இவங்களுடைய தொழில் என்னன்னு சொன்னா திருடுதல், கொள்ளையடித்தல், மற்ற இந்த 4 நிலையில இருக்கக்கூடியவர்களுடைய பொருள்களை அபகரிப்பதுதான் வந்து பாத்தீங்க சொன்னா உங்களுடைய முக்கியமான செயலா இருந்திருக்கு. பிறகு வந்து பாத்தீங்க சொன்னா இந்த கொள்ளையடித்தல் அப்படின்றது வீர செயல் என்றும் ஒரு சில இடங்கள்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா பொதுவாக வந்து பாத்தீங்க சொன்னா வறண்ட நில மக்களுடைய முக்கியமான தொழில் என்னன்னு சொன்னா கொள்ளையடித்தல். சரியா? இது வந்து இப்போ எவ்வாறு வந்து மாற்றி கொடுக்கப்பட்டிருக்குன்னா வீர செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொள்ளையடித்தல் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கு. சரி, அதே மாதிரி கொற்றவை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவங்களுடைய கடவுள். இந்த கொற்றவை என்ற கடவுளை வணங்கிய சங்ககால மக்கள் யார்? இந்த கேள்வியும் மிக அதிகமான முறையில வந்திருக்கு. அவங்க தான் வந்து பாத்தீங்க சொன்னா பாலை நில மக்கள். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா திருமணங்கள். இங்க திருமணங்கள் வந்து பாத்தீங்க சொன்னா இந்த பெண்கள் நிலையில வந்து நான் இன்டெப்தா சொல்றேன். பொதுவா வேத காலத்துல வந்து பாத்தீங்க சொன்னா அனுலோமா பிரதிலோமா என்ற திருமணங்கள் இருந்தது. அதே போல வந்து பாத்தீங்க சொன்னா சங்க காலத்திலயும் சங்க காலத்துக்கு முன்பு வந்து பாத்தீங்க சொன்னா காதல் திருமணங்கள், இந்த லவ் மேரேஜ் வந்து பாத்தீங்க சொன்னா அக்செப்டபிளா இருந்தது. காதல் மனம், சரியா, இந்த லவ் மேரேஜ் வந்து பாத்தீங்க சொன்னா அக்செப்டபிளா இருந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க சொன்னா முக்கியமா கற்பு, அதாவது பெண்களுக்கு வந்து மிக உயர்ந்த ஒரு விஷயமா கருதியது என்னன்னு சொன்னா சங்க காலத்துல கற்பை வந்து பாத்தீங்க சொன்னா மிக உயர்ந்த ஒரு பொருளாக அவர்கள் கருதினார்கள். சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா சதி சிஸ்டம். இந்த சதி சிஸ்டம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா பொதுவா அந்த சதி சிஸ்டம் பத்தி ஒரு ஜெனரலான ஒரு ஐடியா உங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சதி அப்படின்னு சொல்லும் போது அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லயும் நமக்கு கேட்டுட்டு இருக்காங்க. பொதுவா இந்த சதி அப்படின்னா என்ன? உடன்கட்டை ஏறுதல். உடன்கட்டை ஏறுதல் எப்படி உடன்கட்டை ஏறுறது அப்படின்னா, கணவன் இறந்த பிறகு அந்த கணவன் இறந்துட்டவனே அவனுடைய எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த உடல் மீது அவனுடைய மனைவி விழுந்து தன் உயிரை வந்து மாய்த்துக் கொள்வதா உடன்கட்டையா இருந்தது. ஆனா பிற்காலத்துல வந்து பாத்தீங்க சொன்னா அது ஒரு சோசியல் ஈவில்ஸாவே மாறிச்சு, ஒரு சமூக தீங்காவே மாறிச்சு. எப்படி அது சமூக தீங்காக மாறியது அப்படின்னு பாத்தீங்க சொன்னா, என்னுடைய பையனே போயிட்டான், சரியா, என்னுடைய அண்ணனே போயிட்டான், அப்ப நீ இருந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப பெண்களே வந்து பாத்தீங்க சொன்னா அந்த எரிந்து கொண்டிருக்கும் ஆணனுடைய உடல் மீது பெண்கள் கட்டாயப்படுத்தி தன்னுடைய உயிரை மாய்க்க வைக்க செய்தார்கள். சரியா? ஆனா கணவன் இறந்து என்னங்க போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களே போயிட்டு அந்த கணவன் இறந்த பிறகு அந்த உடல் எரிந்து கொண்டிருக்கிற அந்த உடல் மீது தீயின் மீது வீழ்ந்து உயிரை மாய்த்து கொண்டால் அது வந்து ஒரு தெய்வ நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃப் இருந்துச்சு.
சரியா? இனி கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உடன்கட்டை, சதி ஏறுதல் யாரிடத்தில் அதிகமாக காணப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்விகள் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்டிருக்காங்க. யாரிடம் அதிகமாக காணப்பட்டதுன்னு சொன்னா ராஜபுத்திர பெண்கள், ராஜ்புட்ஸ் கிளான்ஸ் கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உடன்கட்டை ஏறுதல் என்ற பழக்கம் மிக அதிகம். இன்னைக்கு கூட இந்தியாவில் இந்த உடன்கட்டை ஏறுதல் ஒரு சில இடத்துல மறைமுகமாக நடந்து கொண்டு இருக்கு. குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலத்துல நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிக்கைகள் வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கு. சரியா? மத்திய மாநில அரசுகளுடைய அறிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சதி உடன்கட்டை பழக்கம் இன்றும் மறைமுகமாக ஒரு சில இடங்களில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த சதி என்ற பழக்கம் வந்து சங்க காலத்துல இந்த தமிழ் சமுதாயத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நடுத்தர மக்கள், சாதாரண மக்கள் அப்படின்ற இந்த மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சதி முறை கண்டிப்பா கிடையாது. அரச குலத்துல இருந்த உயர்குடிகள் அப்படின்னு சொல்ற அரசு குல மக்கள் இடையே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரசு குலத்தாரிடையே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது. இப்போ அதே மாதிரி உடன்கட்டை ஏறுதல வந்து தொடர்ந்து 2-3 கேள்விகள் வந்து நமக்கு கேட்டுட்டே இருக்காங்க. உடன்கட்டை ஏறுதல வந்து தொடர்ந்து கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போர்ச்சுகீசியர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. அப்ப போர்ச்சுகீசியர்கள் ஒரு வைஸ்ராய் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோவால மட்டும் வந்து உடன்கட்டை ஏறுதலுக்கு வந்து தடை விதிச்சிருந்தார். சோ அந்த அவர் யார் அப்படின்ற கேள்வி அடிக்கடி கேட்கிறான். சோ கோவால வந்து உடன்கட்டை ஏறுதலுக்கு தடை விதித்த மன்னர் வைஸ்ராய் யாரு? போர்ச்சுகீசிய வைஸ்ராய் யாரு? அல்புகர்க்யூ. சோ இந்த அல்புகர்க்யூ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தான் ஆட்சி செய்கின்ற இந்த கோவாக்கு எல்லை உட்பட்ட இந்த பகுதி அவர் வந்து ரூல் பண்ணது 1509 இருந்து 1515 வரைக்கும் 6 இயர் வந்து போர்ச்சுகீசிய வைஸ்ராயாக இந்திய பகுதிக்கு வந்து அவர் இருந்திருப்பார். அப்போ கோவால முதல்ல சதி என்னும் உடன்கட்டை ஏறுதலுக்கு தடை விதித்தார். அதை தொடர்ந்து 2வது கொஸ்டின் சதி எங்கன்னு கேட்கிறான்னு சொன்னா முகலாய மன்னர்களில் சதியை ஒழித்தவர் யார்? சதிக்கு தடை விதித்த முகலாய மன்னர் யார்? இந்த கொஸ்டினும் அடிக்கடி வந்து எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அக்பர், தி கிரேட் அக்பர், மகா அக்பர் என்று அழைக்கப்படுகின்ற ஜலாலுதீன் முகமது அக்பர் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு தடை விதித்தார். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உடன்கட்டை ஏறுதலுக்காக பாடுபட்ட அல்லது முக்கியமாக போராட்டங்களை எடுத்து சென்ற இந்திய சமூக சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ராஜாராம் மோகன் ராய். இப்ப இந்த ராஜாராம் மோகன் ராய் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சதி ஒழிப்புக்கு, சதிக்கு எதிராக மிக பெருமளவுல பிரச்சாரங்களை மேற்கொண்டவர், விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு வந்தவர் யாருன்னு சொன்னா இந்த ராஜாராம் மோகன் ராய். அதனால்தான் அவர் இந்திய சமுதாய சீர்திருத்தத்தின் விடிவெள்ளி, இந்திய சமுதாயத்தை சீர்திருத்தத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிறார் ராஜாராம் மோகன் ராய். அப்போ இந்தியா முழுக்க சதியை ஒழிக்க தடை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வில்லியம் பெண்டிங். 1829 வருடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சதியை ஒழிச்சு ஆகணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை வந்து ஏற்றி அந்த வருஷமே இந்த சதியை ஒழிச்சு கட்டினாரு. 1829 இந்தியால சதி ஒழிக்கப்பட்டது. அப்போ இந்த சதி முறை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சங்க காலத்துல உயர்குடி மக்கள் கிட்ட மட்டும்தான் இருந்தது. நடுத்தர மக்கள், சாதாரண மக்களிடையே இந்த பழக்கத்துல இது இல்ல. அடுத்தது வந்து இந்த கேஸ்ட் சிஸ்டம். இந்த கேஸ்ட் சிஸ்டம் நிச்சயமா சங்க காலத்துல கிடையாது. கேஸ்ட் சிஸ்டம் சங்க காலத்துல இருந்தது. கேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா கேஸ்ட் எல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னா கிளான் பேஸ்டு கம்யூனிட்டிஸா அது மாறுச்சு. அப்படின்னா இனம் சார்ந்த பிரிவுகளாக இருந்தது. இனம் சார்ந்த பிரிவுகளாக இருந்தது. அப்போ தொழில் சார்ந்த பிரிவுகளாக இருந்தது. இப்போ முடி வெட்டுறவங்களாம் ஒரு ஜாதி, துணி துவைக்கிறவங்க ஒரு ஜாதி, விவசாயம் செய்யறவங்க ஒரு ஜாதி, நெசவு செய்யறவங்க ஒரு ஜாதி. அப்போ இந்த முறையில தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜாதி முறைகள் வந்து இருந்தது. ஆனா ஜாதி முறைகள்ல சண்டைகளும் சச்சரவுகளும் நிச்சயமா சங்க காலத்துல கிடையாது, களப்பிரர்கள் காலத்திலயும் கிடையாது. சரியா? அதுக்கு பிறகு வர பல்லவர்கள் காலத்திலயும் அது கிடையாது. இந்த ஜாதி சண்டைகள் என்பது பாத்தீங்கன்னா அதிகப்படியாக எங்கும் குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை ஜாதி சண்டைகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நெக்ஸ்ட் பிராமின்ஸ். இந்த பிராமணர்கள் நிலை சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிராமின்ஸ் அப்படின்ற இந்த வார்த்தை வந்து ரொம்ப வேல்யூபிளா ஒரு விஷயமா எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்டிருக்காங்க. அந்தணர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எவரி எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்டிருக்காங்க. என்ன சார் பிராமின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஏன்ஷியன் பீரியட்ல இருந்து, வேத காலத்துல இருந்து சரியா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா இந்த பிராமணர்கள் அந்தணர்கள் சார்பா ஒரு கேள்வி வந்து கேட்கலாம். அப்ப பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் எது? பிரம்ம தேயம். அப்ப இந்த பிரம்மதேயம் அப்படின்ற அந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிராமணர்களுக்கு அரசர்கள் வந்து தானமாக அளித்த நிலம். சோ இந்த கேள்வி மிக அதிக முறை கேட்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தமிழக வரலாறு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மொத்த மக்கள் தொகையில அந்தணர்களுடைய எண்ணிக்கை வெறும் 2% தான். ஆனால் அனைத்து கல்வி நிலையங்களிலும் கல்வி கற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அனைத்து அரசு பதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் இருப்பார்கள். அப்போ இந்த வேத காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிராமணர்கள் வந்து அரசருக்கு அடுத்த நிலையில இருந்தாங்க.
அரசருக்கு அடுத்த நிலைன்னு சொன்னா அரசருக்கு ஆலோசனை கூறுபவர்களாக இருந்தார்கள். சரி, அப்ப இந்த பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மிக செல்வாக்கு பெற்ற ஒரு நபர்களாக வந்து இந்த சமுதாயத்துல விளங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவர்கள் வரி கட்டக்கூடாது அப்படின்ற நிலையில இருந்தாங்க. அவர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கல்வி நிலையங்களுக்கும் சரி, அதே மாதிரி நீதிபதிகளாகவும் யார் நியமிக்கப்பட்டார்கள் சொன்னா இந்த பிராமணர்கள் தான் வந்து நியமிக்கப்பட்டார்கள். அப்ப பிராமணர்களை தவிர்த்து இந்த பண்டைய தமிழகம் என்று பார்த்தாலும் சரி, சங்ககால தமிழகம் என்று பார்த்தாலும் சரி, களப்பிரர்கள் காலம் தமிழகம் என்று பார்த்தாலும் சரி, அப்போ பிறகு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பிராமணர்கள் அந்தணர்களை தவிர்த்து தமிழ் சமுதாயத்தில் இருந்த அனைத்து மக்களும் சூத்திரர்களாக கருதப்பட்டார்கள். கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அப்போ உயர்குடி மக்களாக யார் இருந்திருக்கிறாங்க? இந்த அந்தணர்கள் தான் இருந்திருக்காங்க. பொதுவா இந்த மனித இனம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பெரிய விஷயம் இருக்கு. அதை நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மனித இனம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா முதல்ல இந்த மனிதனுடைய பிறப்பை பத்தி வந்து சொல்றது ரிக்வேதத்துல இருக்கக்கூடிய புருஷ சுத்தம் அப்படின்ற அந்த பாடல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மனிதனுடைய விஷயத்தை வந்து சொல்லுது. அப்ப அறிவியல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா முதலில் படைக்கப்பட்ட மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் பிறந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அவனை வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பெண்ணை நோக்கி 40 ஆண்டுகள் பயணம் செய்தான் அப்படின்லாம் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் வந்து சொல்லுது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ரிக்வேதம் என்ற இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ரிக்வேதா என்ற இந்த பாடல்ல வந்து 1028 பாடல்கள் இருக்கு. இதுல 10 மண்டலங்கள் இருக்கு, மண்டலாஸ் இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா புருஷ சுக்தம் என்ற ஒரு பாடல் இருக்கு. புருஷ சுக்தம், இந்த புருஷ சுக்தம் என்ற இந்த பாடல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மனிதனுடைய பிறப்பை பத்தி மிக தெளிவா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன சார் சொல்றாங்க இந்த புருஷ சுத்தம் அப்படின்ற இந்த பாடல் ரிக்வேதத்துல என்ன சார் சொல்லுது அப்படின்னு சொன்னா மனிதனை படைத்தது யாரு? மனிதனை படைத்தது யாரு? யார் சொல்லுவோம்? பொதுவா யார் படைச்சான்? இறைவன் சொல்லுவோமா, பிரம்மன் சொல்லுவோமா? யார சொல்லுவோம்? மனிதனை படைத்தது பிரம்மன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மனிதனை படைத்த இந்த பிரம்மன் ஒரு அழகா இந்த இன பிரிவுகள் வந்து எப்படி உருவாச்சு இந்த புருஷ சுத்தம் என்ற பாடல்ல மனிதனுடைய இந்த மனிதனுடைய தலைப்பகுதியிலிருந்து பிறந்தவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா பிராமணர்கள், பிராமின்ஸ். புருஷ சுத்தம் என்ற பாடல்ல மனிதனுடைய முதல் மனிதன் புருஷ சுத்தம் என்று அழைக்கப்படுகிறான். அவனுடைய தலைப்பகுதியிலிருந்து எடுத்து படைக்கப்பட்டவர்கள் தான் பிரம்மனால் படைக்கப்பட்டவர்கள் தான் பிராமணர்கள். அப்ப ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சத்ரியாஸ். இந்த சத்ரியாஸ் அப்படின்றவங்க யார் சார்? சத்ரியாஸ் அப்படின்றவங்க யார் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா அந்த புருஷ சுத்தம் மார்பு பகுதியிலிருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள். மூணாவது இந்த வயிற்று பகுதியிலிருந்து பிறந்தவர்கள் வைசியர்கள், வைசியாஸ். அதே மாதிரி மனிதனுடைய 4வது நிலை என்று சொல்லப்படுகின்ற இந்த கால் பாதத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான் சூத்ராஸ், சூத்திரர்கள் என்ற சூத்ராஸ். அப்போ மனிதன் 4 நிலையாக காணப்பட்டான். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள். அப்போ பிராமணர்கள் தலையிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் பிராமணர்கள், மார்பு பகுதியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் சத்திரியர்கள், வயிற்று பகுதியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் வைசியர்கள், இந்த கால் பகுதியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் சூத்திரர்கள். அப்ப பிராமணர்கள் தலைமை புரோகிரதராக இருந்தார்கள், அரசருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையில் இருந்தார்கள், கல்வி கற்றவர்களாக இருந்தார்கள், வரி விலக்கு பெற்றவர்களாக இருந்தார்கள், அனைத்து நிலையிலும் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள், அரசினிடம் பல சலுகையை பெற்றார்கள். இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டும் உயர்நிலையில் இருக்கிற அந்த சமூகத்துக்கு மட்டும் அதிக சலுகைகள் வந்து காணப்பட்டிருக்கு. சரி, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சத்திரியர்கள். சத்திரியர்களுடைய முக்கியமான தொழில் போரிடுதல். அப்ப சத்திரியர்கள் எல்லாம் யாருன்னு சொன்னா போர் வீரர்கள். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த வயிற்று பகுதியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் சொல்ற வைசியர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் செய்பவர்கள், வயிற்று பொழப்புக்காக வியாபாரம் செய்பவர்கள் எல்லாம் வைசியர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ 4வது நிலையில் சொல்ற இந்த சூத்திரர்கள். அப்ப இந்த சூத்திரர்கள் அப்படின்ற இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா முதல் இருந்த பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் இந்த 3 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா
வீட்டு வேலைகளை செய்பவர்களாகவும் அடிமைகளாகவும் வாழ்ந்தவர்கள் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா இந்த சூத்திரர்கள். அப்போ மனித நிலையை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த சங்க காலத்துல நீங்க அழகா வந்து சொல்லப்பட்டிருக்குது, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என்று புருஷ சுத்தம் என்ற ஒரு பாடல் அது ரிக்வேதத்துல வந்து இருக்கு. அப்ப புருஷன் அப்படின்றதா முதலில் படைக்கப்பட்ட மனிதன் அப்படின்ட்டு அந்த ரிக்வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இப்போ இது நமக்கு முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வி, எஜுகேஷன் வேத காலத்திலயும் சரி, அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்திலயும் சரி, சங்க காலத்திலயும் சரி, இந்த கல்வி சம்பந்தமா ஒரு கேள்வி வந்து நமக்கு நிச்சயமா கேட்டுட்டு இருக்காங்க. சோ என்ன அந்த கொஸ்டின், எஜுகேஷன் ரிலவெண்டடா இருக்கிற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கல்வி நிலையங்கள். சரியா, வேத காலத்துல என்ன கல்வி இருந்துச்சு? குருகுல கல்வி இருந்தது. அப்ப குருகுல கல்வியில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா உபநிடங்கள் வந்து அதிகமா சொல்லப்பட்டது. குருக்கின் அருகில் அமர்ந்து கதையை கேட்பதுதான் உபநிடங்கள். மொத்தம் 108 உபநிடங்கள் இருந்தது. சரி, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த கல்வி சங்க காலத்துல கல்வி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஆண் பெண் இருவரும் கற்றிருந்தார்கள். பெண்களுக்கு கல்வி மறுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பெண் பார்ப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சங்க காலத்துல இருந்திருக்கிறார்கள். அதுல ஔவையார்ல இருந்து பொன்முடியார் வரைக்கும் வந்து குறிப்பிட்டு நம்ம நிறைய பேரை வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த சங்க காலத்துல இருந்திருக்கிறார்கள். அப்போ கல்வி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கல்விக்கு புகழ்பெற்ற நகரமா எது விளங்கி இருக்கு? இப்போ புகார் என்றால் துறைமுக நகரம், சரியா? மதுரை என்றால் வர்த்தக நகரம். அதே மாதிரி கல்வி என்றால் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா எதுக்கு புகழ் பெற்றது? மதுரை, காஞ்சிபுரம் தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கல்விக்கு புகழ் பெற்றது. அப்போ இந்த கல்விக்கு புகழ்பெற்ற ஒரு நிலையங்களா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா காஞ்சிபுரம் சங்க காலத்துல இருந்து விளங்கி இருக்கு. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு கல்வியில் சிறந்து விளங்கி ஒரு நகரமாக இந்த காஞ்சி இருந்திருக்கு என்ற சான்றுகளை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த காஞ்சி கல்வெட்டு மூலமா, 3ஆம் நந்திவர்மனுடைய காஞ்சி கல்வெட்டு மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னும் நிறைய எவிடன்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த கல்விக்கு அப்புறம் ஒர்க்ஷிப், வழிபாடு முறை. இந்த வழிபாடு முறையில இருந்து ஒரு கேள்வி இருக்கு. சேயோன் யாரு, மாயோன் யாரு, கணேசன் வழிபாடு, முருகர் அதாவது விநாயகர் வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சங்க காலத்துல இருந்ததெல்லாம் நிச்சயமா கிடையாது. அப்போ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சங்க காலத்துல இருந்துட்டு இருக்க ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு. இந்த முருகப்பெருமான் வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா தமிழ் நிலைந்த மக்கள்ல சங்க கால மக்களுடைய முக்கிய கடவுளாக வந்து முருகப்பெருமான் இருந்திருக்கிறார். இதுக்கு நிறைய பாடல்கள், நிறைய இலக்கியங்கள், நிறைய நூல்கள், நிறைய வரலாற்று ஆதாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கும் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த முருக வழிபாடு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ல கேட்கறது, முருக வழிபாடு தமிழகத்தில் எப்பொழுது தோன்றியது, எந்த ஆட்சியாளர்கள் காலத்தில் தோன்றியது, அது சேரர்களா, சோழர்களா, பாண்டியர்களா, பல்லவர்களா அப்படின்ட்டு பொதுவா இந்த கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரி இயர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. குரூப் 1ல கேட்டா, குரூப் 4ல கேட்கலாம், இல்ல எதனா ஒரு மாத்தி கேட்டுட்டு இருப்போம். சோ முருக வழிபாடு தோன்றியது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சோழர்களுடைய காலம். இந்த சோழர்கள் காலத்துல தான் இந்த முருக வழிபாடு வந்து தோன்றி இருக்கு. சோ தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா முத்தமிழ். இந்த முத்தமிழ்ல இசை, நடனம், நாடகம், முத்தமிழ் காப்பியம் எது அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அடிக்கடி கேட்கறாங்க. இது முத்தமிழ் காப்பியம். முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? முப்பெருங்காப்பியம், முத்தமிழ் காப்பியம், சிலப்பதிகாரம். சோ இந்த இயல், இசை, நாடகம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா முத்தமிழ் என்று அழைக்கப்படுவது. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இசையில வந்து பாத்தீங்கன்னா யாழ், சரியா? யாழ் என்ற இசைக்கருவி வந்து சங்க காலத்தை சார்ந்தது. மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி என்ன? யாழ். இந்த கேள்விகளும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க.